ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த சார்ட்டோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற சார்ட்டு டிபி அடித்ததுக்கப்புறம். டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இதுக்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் வந்து ஜோனாக வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 50% ஆர்டர் பிளாக் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் செட்டிங் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் செட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு சிஹெச் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு விக்கு மட்டும்தான் விட்ருக்கு. விக்கு மட்டும் விட்டுருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் இது வந்து வேலிடு தான். ஸோ எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 50% ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக 50% ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து வச்சுக்கிறோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல நீட்டான ஒரு என்ட்ரி வந்து எடுக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். செல் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் வந்து இந்த இடத்துல ஒரு நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் இருக்குங்கிறதுனால நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு டார்கெட்டை வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கணும். புக் பண்ணுறது வந்து சேஃபான ஒரு ஜோனாக வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல புக் பண்ணுறது ஒரு சேஃபான ஒரு ட்ரேடாக எப்போவுமே இருக்கும். அப்படி நம்ம புக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரிங்களா? அதை நம்ம வந்து எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத. மார்க்கெட் பார்த்திங்கன்னா டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து ஜோன் மார்க் பண்ணோமோ அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேராக எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஜோன் கரெக்டாக வந்து மார்க் ஆகலை. இன்னும் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு ஜோன். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் அப்படியே இது பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. இது வந்து ஒரு என்ட்ரி தான் இந்த நம்ம இப்போ எடுத்தது வந்து கொடுத்துருக்கா அப்படின்னா ஒரு என்ட்ரி மட்டும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ளேஸ் பண்ணிட்டு அதை ட்ரிகர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டு, ஸ்லோ டவுனு, ஃபாஸ்ட்டு, மறுபடியும் ஸ்லோ டவுனு, ஃபாஸ்ட்டு. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.